வெல்கம் டு நசீஸ் ஆர்ட்ஸ் வேர்ல்ட். டுடே பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவிங் வித் மீ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஸ்கூலில் புக் ஃபேர் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ நேற்று வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அதுலேருந்து வாங்கிட்டு அந்த ஐட்டம்ஸ் தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு இந்த சூப்பரான ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு வந்தேன். இது சாப்பிடவே கூடாது, அது வந்துட்டு ஒரு பெண்ணு. பட் எங்கடா மூடி இருக்குது அப்படிங்கிறத தேடுற அளவு வந்துருச்சு. ஆனால் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குல்ல. இதாங்க மூடி, இது கோனில் தான் மூடி வச்சுருந்தாங்க. நானே தேடுற மாதிரி போயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி மாற்றிக்கலாம். மேலே கீழே மட்டும் மாற்ற முடியாது, அது வந்துட்டு அட்டாச்சாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எழுதி பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது பார்க்கவே ஒரு ஐஸ்கிரீம் ஷேப்பில் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ நான் எழுதியுமே பார்த்துருந்தேன். நசீஸ் ஆர்ட்ஸ் வேர்ல்டு அது வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் லுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் யூனிக்காக இருந்துச்சு. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் ஸ்டேஷனரி பார்த்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களாம் வாங்கியிருக்கீங்களா? மறக்காமல் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டு ஒரு ஸ்க்ராட்ச் புக் நோட்டு தான் வாங்கினேன். ஸ்க்ராட்ச் நோட்டு. இந்த ஸ்க்ராட்ச் நோட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா, இது வந்துட்டு 20 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு 10 பேஜ் தான் கொடுத்துருந்தாங்க 50 ரூபாய்க்கு. எனக்கு கொஞ்சம் தான் வருதுன்னு சொல்லலாம். ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஒரு என்னென்னா இதோட வந்துட்டு ஒரு குச்சியுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. எப்படா பண்ணுவோம், சாட்டிஸ்ஃபேக்ஷனில் நானே ஒரு மாதிரி இதாக போயிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் நிறைய வீடியோஸ் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ஒரு ஹார்ட் மாதிரி தான் நான் எல்லாருமே மண்டலா மாதிரி பண்ணுவாங்க, நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் நம்ம ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் மாதிரிலாம் டிசைன் பண்ணி கடைசியில் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. பட் தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால அப்படி தான் வந்துருந்துச்சு. ஸோ உள்ள ஹார்ட்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா ஸ்க்ராட்ச் நோட்டு அப்படின்னு சொல்லுங்கள். வீட்டில் ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்டு வந்துட்டு ஈத் முபாரக்கு கிராஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்துட்டு எடுத்துட்டோம். ஸோ அப்லோடுமே பண்ணிட்டோம். மறக்காமல் போய்ட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ நான் சாட்டர்டே தான் நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பட் நான் சண்டே தான் அப்லோட் பண்ணேன். ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ சண்டே தான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம ஜாயின்லாம் பண்ணி ஏதோ பண்ணியிருந்தோம், நல்லா தான் வந்துச்சு. ஸோ உள்ளாக்கு டிசைன்லாம் கொடுத்து ஓவரால் லுக்கு ஏதோ நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் நசீஸ் ஆர்ட்ஸ் வேர்ல்டு போட்டு நம்ம சேனல் பேரெல்லாம் போட்டு ஏதோ பண்ணியிருந்தோம். லுக்கு நல்லா இருக்குது. பட் உங்களுக்கு வந்துட்டு லுக்கெல்லாம் பார்க்காதீங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பண்ணுறதை மட்டும் பாருங்கள். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, லுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்காதீங்க. இதில் வந்துட்டு டூடுலு மடல் ஆர்ட்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்போ தான் ஒரு டெஸ்ட் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ செகண்ட் பேஜில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் கலர்லாம் பாதி வந்துட்டு இதாக இருந்துச்சா, ஸோ அதெல்லாம் கலர் பண்ணிட்டுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது குச்சியில் பண்ணுறப்ப நீங்கள் குச்சி மட்டும் இல்லை எந்த டூல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குச்சி கொடுத்துருந்தனால பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அந்த சூப்பராக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தெரியுது ஃபஸ்ட்டு பேஜில் நான் போடலை அப்படின்னு. ஃபஸ்ட் பேஜில் மண்டல் ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். செகண்ட் பேஜில் தான் நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மோஸ்ட்லி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள்